Friends, welcome to Guru Rai Trading Analysis. டிசம்பர் மார்க்கெட்ல ட்ரேட் பண்றதுக்கு என்ன மாதிரிலாம் நியூஸஸ் இருக்கு, ஸ்டாக்ஸ்ல இதுல செக்டர்ஸ்ல எந்த லெவல்ல இருக்கு அப்படிங்கிறது, டிசம்பர் எந்த லெவல்ல முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதும், ஸ்டாக்ஸும் அதோட லெவல்ஸும் எந்த லெவலுக்கு மேல போனா நம்ம வாட்ச் ஸ்டார்ட் பண்ணி அது கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறதோட லெவல்ஸும் நான் இந்த வீடியோல பார்க்கலாம். ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான், இது எதுவுமே நீங்க ரெக்கமெண்டேஷனா எடுத்துக்க வேண்டாம். வீடியோக்குள்ள போலாம் வாங்க. நிப்டி 50யோட சார்ட் பாருங்க. நிப்டி 50 லாஸ்ட் ஒரு 5 to 6 ட்ரேடிங் செஷனா ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே இருந்தது. நல்ல ஒரு வந்திருக்கு, நல்ல ஒரு ஹெல்த்தியான கேண்டில் அன்னைக்கு க்ளோஸ் வச்சிருக்காங்க. இது மண்டே அன்னைக்கு 24,772 இந்த 24,750 மேல ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா ஸ்லோவா அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் 25,234 தான் இருக்கும். அப்போ நம்ம நிப்டிக்குள்ள இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாமே பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிடும். இது மேல போனோம் அப்படின்னா என்ன இதெல்லாம் பண்ணணும்னா, நிப்டியில இருக்கக்கூடிய வெயிட்டேஜ், ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் பர்ஃபார்ம் ஆகணும். ஹெவி வெயிட் ஸ்டாக்ஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எது அப்படின்னு பார்த்தா, ஒன்று ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஹெச்டிஎஃப்சி பேங்க் பாருங்க, ஆல்ரெடி ட்ரேடிங் செஷனாவே பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள தான் இருக்கு, ஆல் டைம் ஹைக்கிட்டே தான் இருக்கு. இந்த ஆல் டைம் உடைச்சு மேல போக ஆரம்பிச்சதுன்னா இது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். இதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா பேங்க் நிப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். பேங்க் நிப்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா அது நிப்டி மேல கொண்டு போறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாருங்க, ஆல்ரெடி ஒரு டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அது டவுன் ட்ரெண்ட் இது. ஆனா ஃப்ரைடே அன்னைக்கு மட்டும் ஒரு கிரீன் கேண்டலா பிரிண்ட் ஆயிருக்கு. பட் ஆனா இன்னும் சப்போர்ட்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1215 தான் இருக்கு. இது ஸ்லோவா இங்க வந்துட்டு கூட உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு, டபுள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிட்டு, டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிட்டு மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்படி இதோட இது இல்ல, நாளைக்கு இதுக்கு மேல ஓப்பன் ஆகி இந்த ரெசிஸ்டன்ஸ் உடச்சு க்ளோஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பாசிட்டிவா ஓப்பன் மூவ் ஆச்சுன்னா உங்களுக்கு இதுவும் நிப்டி மேல போறதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட்டிவா இருக்கு. இதுவும் இந்த ரிலையன்ஸும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா கண்டிப்பா நிப்டி மேல போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. தென் நிப்டி பேங்க் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு கம்ப்ளீட்டா செல்லிங் வந்தது. திரும்பி ட்ரை பண்ணது கீழே ட்ரை பண்ணதை ஃபுல்லா பையிங் ப்ரெஷர் நல்ல ஒரு ஹெல்த்தியான கேண்டில் வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுல ஒரே ஒரு வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, ஆல் டைம் ஹைல இருந்து கிராஜுவலா உங்களுக்கு எவ்ரிடே ஹையை லோயர் ஹை தான் ஃபார்ம் ஆயிட்டே வருது. எப்போ இந்த ஆல் டைம் ஹையை திரும்பி உடச்சு மேல போக ஆரம்பிக்குதோ அப்ப உங்களுக்கு அகெயின் நிப்டி பேங்க் ஸ்டாக்ஸ் எல்லாமும் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கும். இது மண்டே அன்னைக்கு பாசிட்டிவா ஓப்பன் ஆயிட்டு மேல ஒரு ஹெல்த்தியான இதா ஃப்ரைடே மண்டே வந்ததுன்னா இது உங்களுக்கு நிப்டி பேங்க்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸும் ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க்ஸ் ஸ்டாக்கும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். தென் ஐடி பாருங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு நவம்பர்ல இருந்தே உங்களுக்கு ஒரு கிராஜுவலான அப்சைட்லதே தான் இருக்கு. இன்னும் மேல போறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ நிப்டி ஐடி இப்போதைக்கு ரொம்ப வெல் அண்ட் குட் செக்டர்னா அதுதான். பாருங்க, இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 10 to 12 செஷனா உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் இருக்கு. இது கீழே வந்தாலும் உங்களுக்கு இந்த சப்போர்ட் 22,692 ஸ்ட்ராங் சப்போர்ட்டா இருக்கும். இங்க திரும்பி பவுன்ஸ் பேக் ஆகலாம். இல்ல இந்த ரேஞ்ச் பவுண்ட்ல இருந்து வெளியில வந்தாலும் மேல பெர்ஃபார்ம் பண்றதுக்கு மேல போறதுக்கான சான்சஸ் இருக்கு. மோஸ்ட்லி இது இந்த டிசம்பரை பொறுத்த வரைக்கும் இது இப்போதைக்கு இந்த டிசம்பர் குவார்டரோட ரிசல்ட்ஸ் வர்ற வரைக்கும் இது ஒரு ரேஞ்ச் பவுண்டடா இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. எஃப்எம்சிஜி, நிப்டி எஃப்எம்சிஜி பாருங்க, இந்த சப்போர்ட்லயே தான் 1 2 3 4 5 டைம்ஸ் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஒரு ஃபாலோ ஆயிருந்த மார்க்கெட்ல ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு மைண்ட் ப்ரெஷர் உங்களுக்கு கிளியரா ஒரு பையிங் இருக்கு. இது சப்போர்ட் ஸ்ட்ராங் சப்போர்ட்ங்கிறத நம்ம அன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க. இது கண்டினியூ ஆனாலும் இது லாங் டைம் மந்த்லி ட்ரெண்டுக்குள்ள வரைக்கும் உங்களுக்கு போறதுக்கு ஒரு
3-4 days இந்த வீக் வந்து கொஞ்சம் பாசிட்டிவா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. மெட்டல் நிப்டி மெட்டல் பாருங்க, இதுவும் ஃப்ரைடே அன்னைக்கு ஃபுல்லா ஒரு கம்ப்ளீட்டா ஒரு பையிங் ப்ரெஷர் வந்து உங்களுக்கு இதுவும் வந்து ஹெல்த்தியா உங்களுக்கு எந்த கேண்டெல்லாம் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்த்தியான இதை வச்சிருக்காங்க. இதுவும் நாளைக்கு இந்த எப்போ வந்து இந்த 9518 ரெசிஸ்டன்ஸ் உடச்சு மேலே போதோ அது வரைக்கும் உங்களுக்கு நிப்டி மெட்டல் ஸ்டாக்ஸும் ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. இல்லைன்னா இங்க சைட்வேஸா இருந்ததுனாலும் உங்களுக்கு பெரிய பர்ஃபார்மன்ஸ் பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. எனர்ஜி நிப்டி எனர்ஜி பாருங்க, கண்டினியூஸா ஃபால் ஆனது அகெயின் வந்து ஒரு ரிட்டர்ன் ஆகுது, ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சு அப்படின்னு நினைச்சோம். பட் ஆனால் இங்க இந்த 38,086ங்கிற அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைக்க முடியாம திரும்பி அங்கிருந்து ஒரு சிலிங் வந்திருக்கு. ஒரு பேட்டர்ன் வந்து டபுள் பாட்டம் பேட்டர்னா ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தோணுது. நாளைக்கு இங்க இருந்து இப்ப ஃப்ரைடே அன்னைக்கு இங்க இருந்து சப்போர்ட் எடுத்துச்சு, நாளைக்கு இன்னைக்கோட நேற்றோட க்ளோஸ் மேல ஓப்பன் ஆகி இப்படி போக ஆரம்பிச்சு எப்போ இந்த 38,600 மேல ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்துருச்சுன்னா இந்த டபுள் பாட்டமா நம்ம எடுத்துக்கலாம். அப்போ நல்லா வந்து இந்த அகெயின் வந்து பர்ஃபார்ம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம். ஸோ நிப்டி எனர்ஜி இப்போதுக்கு வாட்சிங் மோட்ல தான் இருக்கு. ஆமா பாருங்க, நைஸா ஃபால் ஆகிட்டு தான் இருக்கு, லோயர் இது பண்ணிட்டு இருக்காங்க. பிக்கு பெருசா இருக்கு, இருந்தாலும் பாத்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கு இன்னும் கேப் இருக்கிறதால இது வந்து இன்னும் ஃபர்தரா ஃபால் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. ஸோ இது நிப்டி ஃபார்மா ஸ்டாக்ஸும் கொஞ்சம் வச்சிருக்கவங்க கொஞ்சம் கவனமாவே இருங்க. ஏசி பேங்க்ஸும் பாருங்க உடைச்சு அதுக்கு மேல வந்து ஒரு 3-4 டேஸா வந்து ஸ்ட்ரகிள் ஆச்சு. பட் அப்புறமா வந்து Thursday அண்ட் ஃப்ரைடே 2 நாளும் பாத்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்து கம்ப்ளீட்டா ரெசிஸ்டன்ஸுக்கு கீழே தான் க்ளோஸ் வச்சிருக்காங்க. ஆனா ஒண்ணு என்னன்னா ஃப்ரைடே இன்னைக்கு எவ்வளவு இதானதோ அது வந்து கீழே வந்து பையிங் ப்ரெஷரும் வந்து நம்ம ஒரு இன்டர்நெட் கேண்டலா இருக்குங்கிறது ஒரு ஆறுதல். இது நான் இந்த இதுக்கு மேல ட்ரேட் ஆக ஆரம்பிச்சு இது ரெசிஸ்டன்ஸ் கிராஸ் ஆகி ஒரு கிரீன் கேண்டல் வந்து புல்லிஷா பிரிண்ட் ஆச்சுன்னா மேல போகும். இல்லைன்னா அகெயின் இது வந்து இந்த சப்போர்ட்டை நோக்கி வர்றதுக்கான சான்சஸ் தான் இருக்கு. பிரைவேட் பேங்க்கும் பாருங்க, இங்க லாங் டர்ம் மந்த்லி ட்ரெண்ட்ல இருந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்து நல்ல ஒரு புல்லிஷ் கேண்டில் வந்து வந்திருக்கு ஃப்ரைடே அன்னைக்கு. இது ஆனா ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல இங்க பாருங்க இந்த இதை உடைக்க முடியாம ஆல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து ரிட்டர்ன் ஆயிருக்கு. எப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் உடைச்சி மேல வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகுது, கிரீன் கேண்டில், அப்பதான் இதை நிப்டி பிரைவேட் பேங்க்ஸ், அதாவது ஆக்சிஸ் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், இந்த மாதிரியான பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே வந்து ஹெச்டிஎஃப்சி எல்லாமே இதாகும். இதுக்கு வந்து ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ், ஐசிஐசிஐ இது மூணுல எந்த பேங்க் பர்ஃபார்ம் பண்ணாலும் இது கண்டிப்பா மேல போயிடும். ரியாலிட்டி நிப்டி ரியாலிட்டி பாருங்க, ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் இருக்கு. நாளைக்கு இந்த 1088,090 மேல வந்து ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா அகெயின் இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்கு மாறும். ஒரு 1140 ரெசிஸ்டன்ஸை நோக்கி ஸ்லோவா ஸ்டடியா மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணும். கோத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ், டிஎல்எஃப், ஷோபா, இந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சம் ஆஃப் த ஸ்டாக்ஸ் ஒரு 5 ஸ்டாக்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மேசகான் டாக் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4,850 அந்த ரேஞ்சுக்கு மேல நாளைக்கு ஓப்பன் ஆகி ட்ரேட் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம இதை கன்சிடர் பண்ணலாம். என்ன பாருங்க, இது ஆக்சுவலா கிராஸ் பண்ணி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கு. ஏன் இந்த 4,850 மேலே வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சதுன்னா இது பவுண்ட் பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இதை உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி இதையும் நீங்க வாட்ச் பண்ணுவீங்க. டிஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் இதுவும் வந்து பாருங்க ஒரு ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளேயே தான் வந்து ஒரு 6-7 ட்ரேடிங் செஷனா உங்களுக்கு இதுக்குள்ளேயே தான் சுத்திட்டு இருக்கு. எப்போ இது வந்து இந்த ஸ்டாக் வந்து 370, 318க்கு மேல ஒரு ஓப்பன் க்ளோஸ் வருது, அதுக்கு மேல வந்து இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணலாம் பிரேக் அவுட்டா. இதுவும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல. பாருங்க, லாஸ்ட் ஒரு Thursday, Friday 2 நாளும் ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ் 2 நாளும் பாருங்க எவ்வளவு பெருசு வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. ஒரு Thursday இன்னைக்கு ஒரு 9.5%,
அண்ட் ஃப்ரைடே அன்னைக்கு ஒரு 5%, 4.5% கிட்ட வந்து இதாக இருக்கு. இப்போ ஆல் டைம் ஹை கிட்ட இருக்கு. இந்த ஆல் டைம் ஹை உடச்சி நாளைக்கு ஒரு க்ளோஸ், ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா 2:30க்கு மேல ஒரு க்ளோஸ் வந்ததுன்னா ஓப்பன் க்ளோஸ், அதை வந்து நீங்க கன்சிடர் பண்ணலாம். வாட்ச் லிஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஏடிஎம்மும் பாருங்க, ஆல்மோஸ்ட் இந்த ஆல் டைம் ஹை கிட்ட தான் இருக்கு. இந்த ஆல் டைம் ஹையை கிராஸ் பண்ணி ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா, அதாவது above 1000 வந்ததுன்னா அருமையா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். இதையும் வந்து நீங்க வாட்ச் ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. பாருங்க, ஒரு கப் வித் 100 ஃபார்மட் மாதிரி வந்துருக்கு. ஃபார்ம் ட்ரை பண்ணுது. நாளைக்கு உங்களுக்கு அகெயின் 100க்கு மேல ஓப்பன் க்ளோஸ் வந்துருச்சுன்னா 2100க்கு மேல க்ளோஸ் நாளைக்கு வச்சுட்டாங்கன்னா நீங்க இதை கன்சிடர் பண்ணா ஒரு 10% வரைக்கும் உங்களுக்கு அதோட சான்சஸ் இருக்கு. இதையும் உங்க வாட்ச் லிஸ்ட்ல ஆட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெவலப்பர்ஸ் இது பாருங்க, கிட்டதான் வந்து இப்போ க்ளோஸ் வந்திருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹையை உடைச்சு உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு ஓப்பன் க்ளோஸ் வந்ததுன்னா, அதாவது 1240 இதுக்கு மேல ஒரு க்ளோஸ் நாளைக்கு வந்ததுன்னா இதையும் நீங்க கன்சிடர் பண்ணலாம். கன்சிடர் பண்ணீங்கன்னா அது ஆல் டைம் ஹையை நோக்கி ஸ்லோவா மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. இதையும் உங்க வாட்ச் ஸ்டார்ட் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. நீங்க நான் சொல்ற எதுவுமே வந்து என்னோட ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. இது என்னோட ஓன் அனாலிசிஸ். நீங்க உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிட்டு உங்களோட இதுல வந்து எல்லாத்துலயுமே ரிஸ்க் இருக்கு. மார்க்கெட் வந்து பியரிஷ் ஆச்சுன்னா இதுல வந்து நெகட்டிவா போகிறதுக்கான சான்சஸும் இருக்கு. உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ட்ரி எடுங்க. தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் குரு ராயல் ட்ரேடிங் அனாலிசிஸ். உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கான ஸ்டாக்கை பத்தி தெரியணும் அப்படின்னா நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல அதுக்கான அதை அனலைஸ் பண்ணி வந்து என்ன ரேஞ்சில் இருக்கு, என்ன ரேஞ்சில் என்ட்ரி அனாலிசிஸ் வருங்கிறத நான் சொல்றேன். குரூப் ஒன்று இருக்கு. உங்க மொபைல் நம்பரையும் கமெண்ட்ல தெரியப்படுத்தீங்கன்னா நான் அதில் ஆட் பண்ணுவேன். எவ்ரிடே மார்னிங் மார்க்கெட் ஓப்பறதுக்கு முன்னாடி என்னெல்லாம் குளோபல் நியூஸஸ் இருக்கு, எப்படி இருக்கும் ட்ரெண்டு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அதில் தெரியப்படுத்துவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.